வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே அந்த 60 வயதிலையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு கேள்வி வரும், 60 வயதிலுமே உடற்பயிற்சி செய்யணுமா, உடற்பயிற்சி எங்களால் செய்ய முடியுமா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். இந்த உடற்பயிற்சிகள் மிகவும் எளிமையான உடற்பயிற்சிகள். இதை நீங்கள் செய்யும் போதே அந்த 60 வயதிலையும் பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம் உள்ளிட்ட பல்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும் வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளையும் மனநலமும் உடல்நலமும் மேம்படுவதற்காக தான் உடற்பயிற்சிகளை நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உடல் நலத்தையும் தவிர மனநலத்தையும் மேம்படுத்துது. உடற்பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறவங்க வெளியே போயிட்டு நிறைய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும், நிறைய வெயிட் எல்லாம் தூக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யும் போதே அது உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். அந்த 50-60 வயதிலுமே உங்களை மனநலத்தோட பாதுகாக்கும். இப்போ வயதாகும் போது ஏற்படக்கூடிய தடுமாற்றம், பதட்டம் போன்றவற்றை குறைக்கிறதுனால தான் நம்ம உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். உடலை சமநிலை வைத்துக் கொள்வதற்காக தான் தினமும் உடற்பயிற்சிகளை செய்யணும். உடற்பயிற்சிகள் உடல்நலத்தை மட்டுமில்லாமல் மனநலத்தையும் மூளையினுடைய செயல்பாட்டையும் ஆரோக்கியமாகிறதால ஸோ உங்களுக்கு அந்த மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். செல்கள் மூளை செல்கள் உங்களுக்கு புதுப்பிக்கப்படும். அந்த 50-60 வயதிலையும் மறதி ஓரளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். ஓரளவு தான் மறதி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வயதானவர்களுக்கு மறதி முழுமையாக நீக்குவதுன்றது முடியாது, ஆனால் கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த டிமென்ஷியா, பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நோய்களையுமே வராமல் தடுக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். ஸோ உடற்பயிற்சி அப்படின்றது வெறும் உடலுக்காக மட்டும் கிடையாது, மனதிற்கும் மூளைக்கும் உங்களுக்கு ஒருங்கே அமையக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் இருக்குது. அதனால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு விஷயத்தை கவனமாக வைக்கணும். அவங்க வீட்டிலேயே அதிக நேரம் அமர்ந்திருக்காம ஏதாவது உடற்பயிற்சிகளை செய்யணும். அவங்களுடைய உடலை ஆக்டிவாக வைத்துக்கொண்டே இருக்கணும். உடல் ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுட்டே இருக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே பொருந்தும். தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம். நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாம். யோகா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரிலாம் செய்யும் போது வலிமையான பயிற்சிகளாக இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் குறுநடை அப்படின்னு சொல்லுவாங்க. குறுநடை குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த 60 வயதில் நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளுடைய கொலஸ்ட்ரால்களை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும், பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரொம்ப நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நடைப்பயிற்சியே சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிக தூரமெல்லாம் நம்ம 50-60 வயதுக்கு அப்புறம் நடக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது தான். அதிக தூரமெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது, அதிக நேரமும் நடக்கக்கூடாது. ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் கொஞ்சமாக இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போயிட்டு வர்றது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு வருது, அதாவது நம்மளோட பேரன் பேத்திகளோட பக்கத்தில் வெளியே போயிட்டு வருது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதுமானது தான். இப்போ தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது பிபி, சுகர் ப்ராப்ளம் இல்லாமல், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரொம்ப தூரம் நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை, வேகமாக நடக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை. பொதுமே நடக்கும் போதே தசைகள், எலும்புகள்லாம் வலுப்பெறப்பட்டு உடலுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து நாற்காலி பயிற்சிகள் நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் செய்யணும். ஸோ வீட்டிலேயே இருக்கக்கூடிய நாற்காலியில், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்துக்கணும். அமர்ந்து எழுந்து மீண்டும் நீங்கள் அமரணும். இதுக்கு பேர் ஸ்குவாட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யலாம். நம்ம வீட்டில் ஒரு சேர் போட்டு உட்காந்து பொறுமையாக எழுந்திருக்கணும். இந்த மாதிரி எழுந்திருக்கும் போது பின்னாடி கீழே இருக்கக்கூடிய உடல் தசைகள் எல்லாம் வலுவாகும். இடுப்பு எலும்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. கால்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் தசை எலும்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக உடலினுடைய சமநிலை மேம்படுத்தப்படும். அதுக்காக தான் இந்த ஸ்குவாட் பயிற்சி, நாற்காலி பயிற்சி செய்யணும். ஸோ இதுக்கு ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான நாற்காலியை பயன்படுத்தணும் அப்படின்றதோ, ரொம்ப நேரம் நம்ம செய்யணும் அப்படின்றதோ, அதே போல் உடனே உட்காந்து எழுந்திருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. மெதுவாக கொஞ்சமாக பொறுமையாக உட்காந்து நீங்கள் எழுந்தாலே போதுமானது தான். உங்களால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், அதுவே போதுமானது. இந்த நாற்காலி பயிற்சிகள் உங்களுடைய உடலை வலுவாக வைக்கும். உங்களால் முடிஞ்சால் நீச்சல் பயிற்சி நீங்கள் செய்யலாம். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அப்போவே நிறைய நீச்சல் அடிக்க கற்றுருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் நீச்சல் அடிக்க தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீச்சல் அடிக்க தெரியல அப்படின்னா ஒரு துணையோட நீச்சல் அடிக்கலாம். இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனத்துக்கு சென்றும் நீச்சல் அடிக்கலாம். வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் நீச்சல் அடிக்கலாம். 6 அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களை போயிட்டு நமக்கு ஒரு பயிற்சியாளர் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த புரிதலின்படி நம்ம இந்த நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம். இந்த நீச்சல் பயிற்சி எல்லாமே நம்மளுடைய உடலையும் மனதையும் மேம்படுத்தும். மூச்சு பயிற்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூச்சுகளை அதிகமாக நம்ம தம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த நுரையீரலோடைய ஆரோக்கியம் மேம்படும். கரெக்டாக நம்ம அந்த மூச்சு பயிற்சியை மேற்கொள்வோம். இது நம்மளுடைய மூட்டுகளையும் இலகுவாக்கும். கை கால்களையும்
பார்த்தீங்கன்னா நல்லா இலகுவாக ஃப்ரீயாக வந்து செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த விதமான உடல்நல பிரச்சனைகளுமே கொடுக்காது. மனதையும் நம்ம நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் போது ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய துணைவரோட நீச்சல் பயிற்சி மேற்கொள்றது, ஃப்ரெண்ட்ஸோட நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய அவங்க கூட வந்து பேசிக்கிட்டே ஜாலியாக நம்ம அந்த நீச்சல் பயிற்சிலாம் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து அது ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். சுவரில் புஷ்அப் வந்து நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து செய்யணும், வேகமாக செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவலில் சுவரில் வந்து புஷ்அப் பண்ணால் போதும். இது வந்து நீங்கள் மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த சுவரில் வந்து புஷ்அப் வந்து பண்ணணும். இதுக்கு நீங்கள் அதிக ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ அதிக எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணாமல் குறைந்த எனர்ஜியை வச்சே நீங்கள் வந்து சுவரில் புஷ்அப் செய்யலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக வந்து கண்டிப்பாக இருக்கும். கீழே வந்து உடற்பயிற்சி பண்ண வேண்டாம். சுவரில் வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் பண்ணாலே போதுமானது. எந்த விதமான வெயிட்டையும் வந்து அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அமர்ந்த நிலை பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். நாற்காலியில் அல்லது கட்டில் அமர்ந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து காலை வந்து தூக்கணும். ஸோ இது வந்து கால் தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி. தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயத்தை இந்த மாதிரி அமர்ந்த நிலையில் உட்காந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். இதுக்கு நீங்கள் நாற்காலி, கட்டில், சோஃபா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அமர்ந்து உட்காரக்கூடிய பயிற்சி இருக்குங்க இல்லையா, அந்த அமர்ந்த நிலை பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் வந்து ஒற்றைக்கால் சமநிலை, கிட்டத்தட்ட சூரிய நமஸ்காரம் போல் யோகாசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பயிற்சி வந்து சமநிலையை உங்களுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ்டாக உங்களை வந்து இருக்க செய்யும். சில நிமிடங்கள் வந்து ஒற்றை காலில் நிற்கிறதுக்கும் பின்னர் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஒரு காலில் நிற்கணும். அதுக்கப்புறம் அந்த காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை எடுத்து மேலே வச்சுட்டு 5 நிமிஷம் நிற்கணும். மாற்றி இந்த மாதிரி நிற்கும் போது சூரிய நமஸ்காரம் மாதிரி இதை வந்து பண்ணும்போது அந்த ஒற்றைக்கால் சமநிலையால் கால் தசைகள் வலுப்படுத்தப்படும், எலும்புகள் வலிமைப்படுத்தப்படும். நீங்கள் எங்கேயுமே வந்து பேலன்ஸ் தடுமாறாமல் கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். அதுக்காக தான் அந்த ஒற்றைக்கால் சமநிலை பண்ணணும். சைக்கிள் ஓட்டுதல் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தனியாக சைக்கிள் ஓட்டலாம். இல்லைனா ஒரு துறையோடு நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம். வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பழைய சைக்கிளை வந்து நீங்கள் ஸ்டாண்டு போட்டு கூட ஓட்டலாம். வீட்டிலேயே அந்த சைக்கிள் மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான அந்த நிலையாக நிற்கக்கூடிய சைக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து வீட்டிலேயே வாங்கி வச்சு கூட நீங்கள் பயிற்சி பண்ணலாம். சைக்கிள் ஓட்டும் போது கை கால் எலும்பு உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் வந்து அந்த முதுகு வலி, மூட்டு வலி, இது மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது. பிபி ப்ராப்ளமெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் இதயங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். உடல் தசைகளையுமே வலுப்படுத்துறதுக்கு இந்த சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய துணை இருக்காங்கன்னா அந்த துணையோடு சேர்ந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம். இல்லைனா வீட்டிலேயே அமர்ந்தபடி நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம். செய்யக்கூடாத உடற்பயிற்சிகள்லாம் ஒரு சில உடற்பயிற்சிகள் இருக்குது. அதிலே நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு அப்புறம் உடற்பயிற்சி செய்யும் போது இலகுவான உடற்பயிற்சிகளை தான் செய்யணும். கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை தவிர்க்கணும். டெட் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது. புல்லப்பு, புஷ்அப் வந்து நீங்களாம் தவிர்க்கணும். ஸோ அப்படியே புஷ்அப் வந்து நீங்கள் பண்ணாலும் சுவரில் தான் புஷ்அப் பண்ணுமே தவிர கீழே வந்து புஷ்அப் பண்ணக்கூடாது. அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய செஸ்ட் ப்ளஸ் ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகள்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து கடினமான உடற்பயிற்சிகள். இப்போ 50-60 வயதை தாண்டும் போது நம்மளுடைய பேலன்ஸ் தான் தடுமாற செய்யும். எலும்புகளுடைய அடர்த்தியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, முடக்குவாதம், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இதயம், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ அதில் விடுபடுறதுக்காக தான் நம்ம வந்து மருந்துகளை எடுத்துக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் முன்னாடியே உடற்பயிற்சிகள்லாம் செய்கிறோம், யோகாசனம்லாம் செய்கிறோம், சின்னதாக வாக்கிங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னாலே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கான வழிமுறைகள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.